வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். டங்ஸ்டன் விவகாரத்தில் இன்று மகிழ்ச்சியான செய்தி வரும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் வரும் வருமானம் எங்கே செல்கிறது என எதிர்க்கட்சி தலைவர் EPS கேள்வி எழுப்பியுள்ளார். கள் மது என்றால் டாஸ்மாக் கடைகளில் அரசு விற்பது தீர்த்தமா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பதியில் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதத்துடன் இனி மசால் வடையும் வழங்கப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. பல்கலை வேந்தர் பதவியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இருக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக MP கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரியில் இருந்து 13.7 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சமீபத்தில் ஒரு விழாவில் பங்கேற்ற சபாநாயகர் அப்பாவும் அங்கிருந்த ஞானசேகரன் என்ற நபரை கேலி செய்ய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரனை குறிப்பிட்டு தம்பி ஞானசேகரன் என்று கிண்டலாக பேசினார். இதுகுறித்து கேள்வி எழுப்பியுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சபாநாயகர் அப்பாவுக்கு பாலியல் கொடுமை மேடை நகைச்சுவையா என கூறியுள்ளார். எத்தனை அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள், வழக்குகள், அலைக்கழிப்புகள் வந்தாலும் எங்கள் பணி தொடரும் என ஜாமீனில் விடுதலையான சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சீர்திருத்தவாதி என ஈவேராவை சொல்லக்கூடாது, சீமான் பேசியது சரிதான் என தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்தார். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் போது மாயமான 32 பேரும் உயிரிழந்ததாக 6 மாதங்களுக்கு பிறகு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் ராக்கிகரியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய நீர்த்தேக்கத்தால் சரஸ்வதி நதி பற்றிய கூடுதல் தடயங்கள் நமக்கு கிடைக்கும் என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். டில்லி சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி நிதியுதவி வழங்கப்படும் என வாக்குறுதிகள் அறிவித்துள்ளது. கொல்கத்தாவில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்த கீழமை கோர்ட் தீர்ப்புக்கு எதிராகவும் தூக்கு தண்டனை விதிக்க கோரியும் மேற்கு வங்க அரசு ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் நக்சலைட்டுகள் 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இன்ஸ்டாகிராமில் இனி 3 நிமிடங்கள் வரை ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிடலாம் என்ற புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதற்கான அறிவிப்பை அதன் தலைமை செயல் அதிகாரி ஆடம் மொசைரி வெளியிட்டுள்ளார். அதில் இனி பயனர்கள் அதிகபட்சம் 3 நிமிடங்கள் கால அளவு கொண்ட வீடியோக்களை பதிவிடலாம். இதற்கு முன்னர் இந்த அளவு 90 வினாடிகள் கொண்டதாக இருந்தது. கால அளவை நீட்டிக்க வேண்டும் என்ற பயனர்களின் கோரிக்கையை தொடர்ந்து 3 நிமிடங்களாக நீட்டிக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல் வரிசையில் முதல் இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்பு விழா கொண்டாட்டத்தில் நடனமாடி கேக் வெட்டிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பதவியேற்பிற்கு பிறகு பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டார். அதில் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறும் அறிவிப்பு, இரு பாலினங்களும் மட்டுமே அங்கீகாரம், அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் அவசர நிலை, சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் குழந்தைகளுக்கு அமெரிக்கா குடியுரிமை வழங்க தடை உள்ளிட்ட பல அறிவிப்புகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.